Good morning everyone. Today we are going to discuss about day 3 judicial exam MCQ questions. இதற்கு முந்தைய 10 வினாக்கள் previous videosல அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் பார்க்கலைன்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அண்ட் எந்த வினாக்களையும் மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் தெளிவாகவும் பார்க்கவும் படிக்கவும் முடியும். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி, who can amend the constitution? கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்புன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அரசியலமைப்பை யார் அமெண்ட்னா திருத்தி அமைக்க முடியும், மாற்றி அமைக்கவோ திருத்தி அமைக்கவோ யாரால் முடியும்னா ஆப்ஷன் பி பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா யார்? நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் அதை மாற்றி அமைக்கவோ திருத்தவோ முடியும். இதற்கு முந்தின வினாக்களில் என்ன பார்த்துருந்தோம்? கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பாதுகாவலர்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லணும். இது யார் அமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின், த மேக்ஸிம் உப்பி ஜஸ் இப்பி ரெமடியம் மீன்ஸ். உப்பி ஜஸ் இப்பி ரெமடியம் அப்படின்னா இது ஒரு லட்டின் வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேர் தேர் இஸ் எ ரைட் தேர் இஸ் எ ரெமடி. ரைட்னா என்னது? ஒரு பர்சனோட உரிமைகள். அப்போ எங்கே உரிமைகள் ஒன்று இருக்கோ அதே இடத்துல அதற்கான தீர்வுகளும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனுக்கு ரைட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, பேசுகிறதுக்கான உரிமைகள் இருக்குது. அவரோட உரிமை அங்கே மீறப்பட்டுச்சு அப்படின்னா அதை தீர்க்கிறதான சட்ட தீர்வுகள் ரெமடியும் எங்கே இருக்கும்? சட்டத்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இதோட மீனிங். வேர் தேர் இஸ் எ ரைட் தேர் இஸ் எ ரெமடி. எங்கே உரிமைகள் இருக்கோ அதே இடத்துல தான் என்ன இருக்கப்படுது? சட்ட தீர்வுகளும் இருக்கப்படுது. உரிமைகள் மீறப்பட்டால் சட்ட தீர்வுகளின் மூலமாக என்ன பண்ணலாம்? தீர்வு காணலாம். தேர்ட் கொஸ்டின், culpable homicide is not murder if it is committed under. culpable homicide is not murder. culpable homicideன்றத ஒரு மர்டர்னு சொல்ல மாட்டோம். ஏன், எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, crave and sudden provocation, கடுமையான அல்லது திடீர்னு ஒரு தூண்டுதல் பேரில் நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஒரு மர்டராக கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை அட்டாக் பண்ணுறப்ப வேறு வழியே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள சேஃப் பண்ணுறதுக்காக திடீர்னு ப்ரொவோகேட் ஆகி அவங்க ஏதாவது டிஃபென்ஸ் மோட்லேருந்து அஃபென்ஸ் மோடுக்கு மாறுறாங்க பாதுகாப்பின் பொருட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது மர்டரின் கீழ் வராது. ஓகே, தென் ஃபோர்த் கொஸ்டின், இன் விச் கேஸ் வாஸ் ரூல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி ஃபர்ஸ்ட் லேட் டவுன். ரூல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இன்டென்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது ப்ரீவியஸ் வீடியோவில் ஆக்ட்ஸ் ஆஃப் மென்ஸ் ரியா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ரூல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க அதற்கு காரணமாக அப்படின்றத கோர்ட் கன்சிடர் பண்ணாது. இவங்களால் ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கு இவங்க தான் பொறுப்பு அப்படின்ற அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ரைலாண்ட் வர்சஸ் ஃப்ளெட்ஜர் கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா, ஃப்ளெட்ஜர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கோல் மைன் வச்சுருக்காரு. அப்போ கோல் மைன் இருக்கையில் இந்த ரைலான்றவர் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ரிசர்வாயர் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த ரைலான்றவரோட ஃபேக்ட்ரியில் இருந்த வாட்டர் என்ன ஆகுதுன்னா லீக்கேஜ் ஆகி இந்த கோல் மைனுக்குள்ளே போகிறதுனால ஃப்ளெட்ஜருக்கு கடுமையான ஒரு ஃபினான்சியல் லாஸ் ஏற்படுது. அப்போ இவர் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியின் கீழ் வழக்கு தொடர்றாரு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ரைலாண்ட் அதற்கு காரணமாக இல்லைனாலும் அந்த ரிசர்வாயருக்கு அவர் தான் ஓனர்ன்ற பேசிஸில் இவர் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அதன் கீழ் தண்டிக்கப்படுவார். ஸோ ரூல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி எந்த கேஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரைலாண்ட் வர்சஸ் ஃப்ளெட்ஜர். ஓகே, தென் லாஸ்ட் கொஸ்டின், an agreement is not enforceable by law said to be. அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒப்பந்தம் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இப்போ சட்டத்தின்படி பதிவு செய்யப்படவில்லைன்னா அது வாய்டபுளா வேலிடா. வாய்ட் அப்படின்னா செல்லாதது, வாய்டபுள் அப்படின்னா இப்போதைக்கு செல்லும், எப்போ வேணாலும் செல்லாமல் போகலாம் அப்படின்னு அர்த்தம். வேலிடுனா ஓகே செல்லுபடியாகக்கூடியது அப்படின்னு. இப்போ லாவின் கீழ் பதியப்படலை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அக்ரிமெண்ட் செல்லத்தகாதது, அதாவது வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.